Assalamualaikum and hello friends, welcome back to Marim Home Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all of you doing good. இந்த வீடியோவில் some tip and tricks for Ramadan preparation ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரமதான் க்ரோசரி ஷாப்பிங் அண்ட் கிட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரம்ஜான் அப்போ நோன்பு வைக்க எப்படி அதோட யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ஷாப்பிங் பண்ணப்போ நான் ஷோ பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்க முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இனிமேல் சாஹர் இஃப்தார் மெனுலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரம்ஜான் வந்தாலே இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் ரம்ஜானே வரப்போகுது. ஸோ நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. சூக் ரமதான் நிறைய ஆஃபர் போடுவாங்க. எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ் ஆஃப் ஹவுஸ் அது மாதிரிலாம் நிறையா போடுவாங்க. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா புது டிசைன் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நோம்பு கஞ்சி வைப்போம்ல, அப்போது இல்லைனா சூப்பு, அதுக்காக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பவுல் அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. டிசைனும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸ். வாங்கலான்னு தான் நினச்சேன். பட்டு வீட்டிலே நாங்கள் 2 பேரும் தான், ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் நான் மட்டும்தான் கஞ்சியே குடிப்போம். ஸோ 2 பேருக்கு இவ்வளோ வாங்கினா தேவைப்படாது அப்படின்னு வாங்காமல் விட்டுட்டு வந்துட்டேன். சுற்றி வைபே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே குரான் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் அழகாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே டெக்கரேஷனுக்கு அவ்வளோ நிறையா ஐட்டம் இருக்குது. இங்கேயும் சம்புருகா வச்சுருந்தாங்க, கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும். பட் பார்க்கும்போது ரொம்ப ஓல்ட் டிசைனாக இருந்துச்சு. நியூ டிசைன் இன்னும் இங்கே கொண்டு வரல. நான் புருஹா எப்போவுமே நான் சஃபாரிலாம் பார்க்க மாட்டேன். எப்போவுமே சார்ஜா ரோலா இல்லைன்னா டேரா தான் பார்ப்பேன். அண்ட் இங்கே சம் புக்ஸ் வச்சுருந்தாங்க. சரி ஏதோ ஸ்டோரி புக் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரமதான் பற்றி தான் போட்டிருந்தாங்க. சம் 365 டேஸ்க்கு ஒரு ஸ்டோரி அண்ட் ஹதீஸ் அண்ட் ரம்ஜான் மோட்டிவேஷனலாக இருக்கிறதுக்கு கிட்ஸுக்காகவே இந்த மாதிரி ஸ்டிக்கர் புக் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப கம்மி, 12 dirham தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களும் டெய்லி நோன்பு வைப்போம், ப்ரே பண்ணுவோம், அப்போது தான் ஸ்டிக்கர் ஓட்ட முடியும், அந்த மாதிரி மோட்டிவேஷனலாக இருக்கும். கையிடுமா, just take it your hand, okay? I just searching what. I think we'll have it, that one. Fasting, like this sticker. I think food, no food sticker. அப்புறம் சல்லா ஃபஜர் எது தொல்தியோ 2 rakat தொல்தியோ, நான் 4 rakat தொல்தேன்னா தொட்டலாம். தராவே தொல்தேன்னா ஹார்ட் ஷேப்பு. தவிர பள்ளிக்கு தொழுக போவாங்களே, அந்த மாஸ்க்லாம் ஒட்டணும். எப்பவுமே 7 வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் தான் ரமதான், ஐ மீன் நோன்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நோன்பு வைக்கிறவங்களுக்கு. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு நிறையா புக்கு வச்சுருக்காங்க. பட் அடல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யார் யார் இஸ்லாமிக் கற்றுக்கணுமோ நிறையா புக்கு இங்கே வச்சுருக்காங்க. Mother of all about Muslims, lesson for Muslim women. ஸ்டோரி புக் மட்டும் இல்லாமல் ஹதீஸ் புக்கு மட்டும் இல்லாமல் குரான்ஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா நிறைய பெரிய குரானே வச்சுருக்காங்க. எழுத்துங்களாம் நல்லா தெளிவாக தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புக், ஐ மீன் குரான் புக். அண்ட் சம் ட்ராவல் பண்ணப்போ ஒரு சின்ன குரான் புக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சு ஒரு குரான் வச்சுருக்காங்க. இது ஒரு பீஸ் தான் நான் பார்த்துருந்தேன். மேபி எடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஸ்டாக் வச்சுருக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று இங்கிலீஷ்லேயும் இருக்குது.
நான் வாங்கல. ஏன்னா நான் ட்ரான்ஸ்லேஷன் குரான் தான் வச்சுருக்கேன். அரபிக்கும் அண்ட் இங்கிலீஷ், ஐ மீன் இங்கிலீஷ் இல்லை, மலேசியன் வேர்டு ட்ரான்ஸ்லேஷன் வச்சு நான் வச்சுருக்கேன். இந்த புக்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னா சஃபாரியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடைக்கும். அங்கே தான் சூக் ரமாதான் போட்டு கார்னரில் வச்சுருக்காங்க. அண்ட் டேட்ஸ் ஆஃபர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா அஜ்வா இல்லை சஃபாவி வாங்கிக்கோங்க. இல்லை வெயிட் கெயின் அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அதிகமான கேலரி வேணும்னா மஜ்டூல் வாங்கிக்கலான்னு தான் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நான் மஜ்டூல் தான் வாங்கிட்டு இருந்தேன். எப்போ இந்த ரீல் பார்த்தோன்னோ நாங்கள் அஜ்வா சஃபாவி மாற்றிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ரோசியல் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை கொத்தமல்லி, ஐ மீன் கொரியண்டரும் புதினா லீவ்ஸும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஐஸ் க்யூபாக வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சமைக்கும் போது அப்போ போட்டோம்னா கரைஞ்சிரும். நல்லா அந்த ஸ்மெல்லும் அப்படியே நிற்கும். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கூட தாங்கும். நான் ஏன் 2 வாரம் மட்டும் சொல்கிறேன்னா, இந்த புதினா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுது 2 வாரம் கழிச்சு. ஒரு ப்ரௌனிஷ் கலராக மாறிடுது. ஏன்னா தண்ணியிலே தானே இருக்குது. ஐஸ் க்யூப்னாலும் தண்ணி தான் அது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். என்ன ஆயில் யூஸ் பண்ணால் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா குக்கிங் ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்தோடனே நான் தேங்காய் துருவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அங்கே கடையில் துருவின தேங்காய் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிறைய வேஸ்டேஜ் போடுதா அப்படின்னு. பட் வீட்டில் நான் துருவும் போது கொஞ்சம் அதிகமான ஒரு தேங்காய் தான் நான் துருவிருக்கேன். எவ்வளோ கரைச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் துருவுனா நல்லா சாஃப்டான நல்லா பஞ்சு புள்ள உள்ள துருவுனா தேங்காய் கிடைக்கும். ஏன் சீக்கிரமாக அரைஞ்சிக்கும் நம்ம அப்பப்போ சமைக்கும் போது. இந்த வீடியோ அடுத்த நாள் வீடியோ. ஸோ 2 நாள் வீடியோ தான் இதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நாங்கள் சஃபாரி ஃபர்னிச்சரில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இப்போ தான் காலையில் ஃபோன் பண்ணி வந்தாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு. நாங்கள் ஒரு செட்டான கலர் தான் வச்சுருக்கோம். கப்போர்ட் வச்சுருந்தோம். ஸோ அதே கலருக்கு நாங்கள் பெட்டு வாங்கிக்கிட்டோம். அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் என் வேலை ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்க போகிறோன்னு க்ளீனிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன். சும்மா மேலோட்டமா, ஏன்னா டெய்லி தான் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும். ரம்ஜான் அப்போ தான் டீப் க்ளீனிங் பண்ண வேணாம் அப்படின்னு நான் இது பண்ணேன். சும்மா மேலோட்டமாக எப்போவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட வாரம் தூசி படிஞ்சு தான் செய்யும். ஸோ டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் நான் சும்மா மெயினாக எங்கள் கிச்சன் க்ளீனாக இருக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வைக்கிற ஸ்டாண்ட்லாம் வாஷ் பண்ணி தொடச்சிட்டு வச்சாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லை 2 வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பெட்டு ஃபிக்ஸ் பண்ணனாலே அவங்க தூசியாகிடுச்சு. ஸோ அங்கே க்ளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு நான் வந்தேன். க்ளீனிங்லாம் வேலை முடிஞ்சோடனே சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ரம்ஜானுக்கு ப்ரிப்பரேஷனும் சேர்த்து தான் பண்ணுறேன். இப்போ ஒரு குப்தா குழம்பு தான் வைக்க போகிறேன். குப்தா எப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் ஒரு கை அளவு தேங்காய் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு. நான் இன்னும் அரைக்கல இஞ்சி பூண்டு. சரி, அதனால முழுசாக போட்டுக்கிட்டேன். ஒரு 2 பல் பச்சை மிளகா, கொஞ்சோன்னு கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் ஒரு மிளகாத்தூள் இல்லை, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் அண்ட் பெப்பர் பவுடர் அண்ட் ஆல்சோ கரம் மசாலா போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல மசாலா இருக்கணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் கணக்கு தான் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் இது எதுக்குள்ள குவான்டிட்டின்னா சிக்கன் ஒரு 300 to 500 கிராம் உள்ள சிக்கன் போன்லெஸ். அண்ட் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ½ டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளார் அண்ட் இன்னொன்று பிரெட் க்ரம்ஸ். இது ஆப்ஷனல் தான். எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு.
எதனால் நான் தண்ணி ஊற்ற வேணான்னு சொல்கிறேன்னா, அந்த வெங்காயம் போட்டோம்ல, அதுலேயே தண்ணி ரிலீஸ் பண்ணி மாய்ஸ்ட் ஆக்கும். எல்லாம் சேர்ந்து ஆறப்பட்டோன்னே ஒரு முட்டையும் அண்ட் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் தண்ணி ஊற்றவே இல்லை, பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக வந்திருக்குன்னு. இல்லை உங்களுக்கு அரைப்பட்டலை, ஐ மீன் கிரைண்ட் ஆகலை, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சோண்டு தெளிச்சுக்கோங்க தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன் அரைக்கும் போது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணப்போ ரொம்ப தண்ணி கொலன்னு ஆகும். நம்ம உருண்டை போடும் போது சரியே வராது. உருண்டை போடுறதுக்கு நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் வச்சு ஊற்றி இது பண்ணிக்கோங்க, உருண்டை போட்டுக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு மொத்தமாக ஒரு 20 to 30 பால்ஸ் வந்துச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை தான் போட்டிருந்தேன், ரவுண்டு, ஐ மீன் பால்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். இன்னும் அவங்களுக்கு இன்னும் சின்னதாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக 40 to 50 பால்ஸ் கூட வரும். இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுருந்திங்கன்னா அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 1 hour இல்லை 1.5 hour வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஃப்ரோசன் ஐட்டம் பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா காயணும், அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ போடுங்க. அப்போ தான் ரொம்ப டக்குன்னு ப்ரௌனிஷ் ஆகாமல் ஆகும், இல்லை கரிஞ்சு போகாமல் ஆகும். இதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அண்ட் சமோசா எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது உள்ள கறியும் வேகும் அண்ட் கிறிஸ்பினஸும் கொடுக்கும். எல்லாருக்கும் அந்த கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க, அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஷாப். இந்த டைம் நான் அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள் அழகான கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சால் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா குழம்பு செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு இல்லை பரோட்டாக்கெலாம் ரொம்ப ருசியாக இருக்கும். அண்ட் இது ஃப்ரீஸ் பண்ண குப்தா தான். நான் பொரிக்கும் போதே ஃப்ரீஸ் பண்ண குப்தா தான் போட்டு பொரித்தேன். அந்த டிப் தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன். இப்போ நம்ம ஒரு ஜீப்லாக் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு மாதம் கூட நல்லாயிருக்கும் அண்ட் ஈஸியாகவும் வந்துடும். ஏன்னா நம்ம எண்ணெய் தடவி தான் நம்ம பிளேட்லேயும் சரி அண்ட் ஒரு பால் பண்ணதுக்கும் எண்ணெய் தடவி தான் நம்ம ரவுண்ட் பண்ணோம். ஸோ ஈஸியாக கூட தனித்தனியாக வரும். அண்ட் குப்தா கிரேவி ரெசிபிஸ் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் நெய்பர், ஒரு முஸ்லீம் நெய்பர், பூனை வச்சுருக்காங்க. எப்போவுமே எங்கள் வீட்டு முன்னாடியே வந்து சவுண்ட் பண்ணோம், ஏன்னா மரியம் எப்போவுமே விளாண்டுட்ருப்பாங்க இவங்க கூட. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கூல் ஃபீஸ் பேஸ் பண்ணி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நான் மேபி அடுத்த வீடியோ சொல்லுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.